ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்திக்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையத்திற்கு அமமுக நிர்வாகிகளும் OPS அணியினரும் கார்களில் வருகை தந்ததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்கள். வணக்கம் சுபா. அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பின் போது மனம் திறந்து பேசியதை தொடர்ந்து அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்துவிட்டு அவரது இல்லத்துக்கு மீண்டும் திரும்பியிருந்தார். இந்நிலையில் டெல்லி சந்திப்பிற்கு பிறகு அதிமுகவில் மாற்றம் ஏற்படுமா, பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கை குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவினரும் அவரது ஆதரவாளர்களும் நாள்தோறும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான சண்முகவேல் தலைமையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் OPS அணி நிர்வாகிகளும் ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட கார்களில் வந்திருந்ததால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து விட்டு திரும்பும் போது வாகனங்கள் ஒன்றுக்கொன்று முந்தி செல்ல முயன்றதில் அவரது தோட்டத்தில் இருந்து வெள்ளாளபாளையம் பிரிவு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கார்கள் ஒன்றுக்கொன்று வரிசையாக அணிவகுத்து ஊர்ந்து சென்றது. ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்ட விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.